வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. ராமர் சீதா அனுமர் குறித்த அவதூறாக பேசிய இயக்குனர் ப ரஞ்சித்தின் உதவியாளர் மீது 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வழக்கின் பின்னணி என்ன? அயோத்தி சென்று ராமனை கையோடு கூட்டி வந்து முதலில் மருத்துவமனையிடம் பணம் கூட தருவதாய் கூறினேன். ராமன் லட்சுமணும் அனுமனும் பின் வாலி, கொச்சக்கயிறு, அகப்பை, மூங்கில் கலியோடு உள்ளே இறங்கினார்கள். கலகத்தை தூண்டுதல், குறிப்பிட்ட மதத்தை புண்படுத்துதல் உள்ளிட்ட 5 பிரிவுகளில் ப ரஞ்சித்தின் உதவி இயக்குனர் விடுதலை சிகப்பி மீது வழக்கு பதிவு செய்யப்பட காரணம் என்ன? யோகேஸ்வரன் எனும் இயற்பெயர் கொண்டவர் விடுதலை சிகப்பி. ப ரஞ்சித்தின் இயக்கத்தில் வெளியாகி இளசுகள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்ற நட்சத்திரம் நகர்கிறது திரைப்படத்தில் உதவி இயக்குனராக விடுதலை சிகப்பி பணியாற்றியுள்ளார். தற்போது நடிகர் விக்ரமை வைத்து ப ரஞ்சித் இயக்கி வரும் தங்கலான் திரைப்படத்திலும் விடுதலை சிகப்பி உதவி இயக்குனராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி சென்னை ராஜரத்னம் அரங்கில் நடைபெற்ற வானம் கலை திருவிழா என்ற நிகழ்ச்சியில் மலக்குழு மரணம் என்ற தலைப்பில் விடுதலை சிகப்பி கவிதை ஒன்றை வாசித்தார். அதில் இந்து கடவுள்கள் ராமர், சீதா மற்றும் அனுமனை நேரடியாக தாக்கி இழிவுபடுத்தும் விதமாக சிகப்பியின் பேச்சு இருந்தது. அயோத்தி சென்று ராமனை கையோடு கூட்டி வந்து முதலில் மருத்துவமனையிடம் பணம் கூட தருவதாய் கூறினேன். ராமன் லட்சுமணும் அனுமனும் பின் வாலி, கொச்சக்கயிறு, அகப்பை, மூங்கில் கலியோடு உள்ளே இறங்கினார்கள். கணவன் குழந்தையின் வில்லம்புகளையும் அனுமனின் கதாயுதத்தையும் காவல் காத்துக் கொண்டிருந்த சீதா பிராட்டி பசி என்றால் உயர் சாதி ஏழையின் பசி கொடுமையானது. எனவே கடைத்தெருவுக்கு சென்று திரும்பினேன். இலங்கை நோக்கி சென்றிருந்தால் போல சீதா பிராட்டி அருகில் கிடந்த மன்றாடி கேட்கிறேன் வேண்டாம் என்று. எனக்கு மனமில்லை திறப்பதற்கு. பல தரப்பினர் மத்தியில் இது கடும் எதிர்ப்பை தூண்டியது. பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி விடுதலை சிகப்பி மீது தமிழ்நாடு டிஜிபி மற்றும் சென்னை மாநகர காவல்துறை ஆணையரிடம் தான் புகார் அளித்திருப்பதாக தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். விடுதலை சிகப்பி தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களிலும் இந்து கடவுள்களை இழிவுபடுத்தி பதிவிட்டு வருவதாக சித்தர்நெறி மறுமலர்ச்சி பேரவை சார்பில் தேனி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதனிடையே இந்து கடவுள்களை இழிவுபடுத்தி விட்டதாக பாரத் இந்து முன்னணி அமைப்பினர் வீடியோ ஆதாரத்துடன் சென்னை அபிராமபுரம் காவல் நிலையத்தில் சிகப்பி மீது புகார் அளித்தனர். இந்து மத கடவுள்களை தொடர்ந்து அவதூறாக பேசும் நிகழ்வுகள் தமிழகத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. இத்தகைய செயல்களை ஒரு நாளும் பாரத் இந்து முன்னணி ஏற்றுக்கொள்ளாது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்தியா முழுவதும் வணங்கக்கூடிய ஸ்ரீ ராமரையும் சீதையையும் பகவான் அனுமனையும் மிகவும் கொச்சையாக, கேவலமாக, அருவருப்பாக இந்துக்கள் மனதை பெரிதும் புண்படுத்தும் வகையில் பேசியிருப்பது பாரத் இந்து முன்னணி வன்மையாக கண்டிக்கிறது. அதன் பேரில் தற்போது உதவி இயக்குனர் விடுதலை சிகப்பி மீது கலகத்தை தூண்டுதல், குறிப்பிட்ட மதத்தை புண்படுத்துதல் உட்பட 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தன்னுடைய உதவி இயக்குனர் மீதான காவல்துறையின் நடவடிக்கைக்கு கடும் கண்டனம் தெரிவித்து இயக்குனர் ப ரஞ்சித் சீரிய வார்த்தைகளால் ட்விட்டரில் கருத்து பதிவிட்டுள்ளார். அதில் இந்தியா முழுவதும் தொடரும் மலக்குழி மரணங்களை கண்டித்து ஒரு கருத்தரங்கம் நடைபெற்றது. கடவுள்களாக இருந்தாலும் மலக்குழியில் இறங்கினால் அவர்களின் நிலை என்னவாகும் என்ற புனைவின் வழியாகத்தான் விடுதலை சிகப்பி கவிதை வாசித்ததாக ப ரஞ்சித் சிகப்பிக்காக குரல் கொடுத்துள்ளார். மேலும்
பாஜக இந்து பாசிச அமைப்புகளின் அச்சுறுத்தலுக்கு பணிந்து தமிழக காவல்துறை விடுதலை சிகப்பி மீது வழக்கு பதிந்திருப்பதாக ப. ரஞ்சித் கண்டனத்தை வெளிக்காட்டியுள்ளார். நீல புலிகள் அமைப்பு சார்பில் 2019 நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ராஜராஜ சோழனின் வரலாறு குறித்து இயக்குனர் ப. ரஞ்சித் தெரிவித்த கருத்து அப்போது சர்ச்சைகளை கிளப்பியது. அதன் எதிரொலியாக ப. ரஞ்சித் மீது காவல்துறை வழக்கு பதிந்தது. கடும் இழுவரிக்கு பின்னர் ரஞ்சித் மீதான வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து செய்தது. இந்நிலையில் தற்போது ப. ரஞ்சித்தின் உதவி இயக்குனரின் சர்ச்சை பேச்சுக்களும் வழக்கு பதிவு வரை சென்று பூதாகாரமாக வெடித்துள்ளது. லக்குவனும் அனுமனும் பின் வாலி, கொச்சக்கயிறு, அகப்பை, மூங்கில் கழிவோடு உள்ளே இறங்கினார்கள்.